இந்த நிகழ்வுகள் ஞாயித்துக்கிழமை நைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட்டா ஒரு 8:30 மணி அளவுல ஒரு ஆட்டோவ புடிச்சுட்டு நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 9 மணி அளவுலாம் போய் சேர்ந்தாச்சு. அப்புறம் நல்ல பஸ்ஸா பார்த்து ஒரு நல்ல இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 மணி வாக்குலலாம் நம்ம பஸ் எடுத்துட்டாங்க. கரெக்ட்டா 4 மணிக்கெல்லாம் நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த கிளாக் டவர பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும் அது என்ன ஊருன்ட்டு. அப்படி தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல போட்டு போங்க. அப்படி இல்லன்னா நான் இடையிலேயே சொல்றேன். அப்புறம் ரூம புடிச்சு ஒரு தூக்கத்த போட்டு ரெஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலைய பார்க்கறதுக்கு கிளம்பியாச்சு. எங்க அப்பாவோட தனிப்பட்ட வேலை காரணமா அவருக்கு நான் ஹெல்ப்க்கு தான் நான் கூட வந்திருக்கேன். என்ன வேலைன்னு சொல்ற நிலைமையில இல்ல. ஏன்னா ஆல்ரெடி அது 2 1/2 வருஷம் இழுத்துக்கிட்டு இருக்கு. நான் ஏதாவது சொல்ல போய் அப்புறம் எசக்கு பொசக்கா ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். வந்த வேலை ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நைட்டே கிளம்பலாம்னு பிளான் போட்டாச்சு. அதனால மதிய உணவுக்கு அங்க ஃபேமஸான ஹோட்டல்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 நம்ம ரூமுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 வச்சு நல்லா பேர் பண்ணி நல்லா காம்போல உட்கார்ந்து அடி அடின்னு அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு குட்டி தூக்கத்த போட்டு ஈவினிங்கா பர்ச்சேஸ்க்கு கிளம்பிட்டேன். டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறையில ஃபேமஸான நம்ம அசோகா அல்வாவ நம்ம வீட்டுக்கும் நண்பர்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம மயிலாடுதுறைக்கு வேலை விஷயமா வந்திருக்கிறதால மேற்கொண்டு நிறைய இடத்துல நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இந்த வேலை முடியும்போது நமக்கு நிறைய ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்கும். அப்ப இன்னும் நிறைய இடத்துல நம்ம போய் சுத்தி பார்க்கலாம். ஒரு 10 மணிக்கா நம்ம பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு பஸ் ஏறுனதுக்கு அப்புறம் கரெக்ட்டா ஒரு 3:30க்கு நம்ம சென்னையில இறக்கி விட்டாங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிந்தது. மீண்டும் நாளை ஒரு புதிய நாள்ல புதிய வீடியோல உங்கள சந்திக்கிறேன் கைஸ். பாய்.